பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி. ஒவ்வொரு வாரம் இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வீடியோடைய ரெக்கார்டிங்களில் பங்கு வர பிள்ளைகளை ஆசீர்வதி ஈர்க்கால சாதமாக்கணும். கன்னட தடையெல்லாம் கிடையாது. எதிரான கிரியை முறையடித்துக் கொள்ளணும். அடியான மயத்தினை பேசும், நாமத்தை மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையை ஆன்லைனில் பார்க்குறவங்க யாவரையும் பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு வாரம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இந்த வாரம் செய்தி கேட்பவரோட பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தி பழைய பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜெபத்தோடு ஜெயிக்கிறதுங்களே. ஒருமித்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தரை பாட்டினால் துதிப்போம். என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், தள்ளாட விட மாட்டேன். தகப்பனை தாங்குகிறேன், தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கம் இல்லையே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தகப்பனே, என் தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.
ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி காத்து கொள்ளுதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி காத்து கொள்ளுதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நாமத்தினாலே மகிமை உண்டாகட்டும். அப்படி வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதா, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:11 வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் நடத்தி, மகா வறட்சியான காலங்களில், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீருற்றை போலவும் இருப்பார். வற்றாத நீருற்றை போல தோட்டம், கர்த்தரின் தோட்டம். ஒரு தேவனின் தோட்டம் எப்படி இருக்கும்? எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தோட்டமாக மாறுவோம். நீர்ப்பாய்ச்சல தோட்டத்துக்கு ஒப்புமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுறார் ஆண்டவர். கர்த்தர் நம்மை நடத்தும் போது அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் கர்த்தர் முற்பிதாக்களை அப்போஸ்தலர்களை நடத்தியிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்றார், புரோஜனமாக இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்கிற வேண்டிய வழியில் நடத்தும் தேவனாய் கர்த்தர் நானே. ஈசாக்க ஈத்துக்கு நீ போகாமல் சொல்கிற இடத்துல சொல்லி அவனுக்கு புரோஜனமாக இருக்க சொல்லி கொடுத்தார். ஈசாக்கு அதை ஃபாலோ பண்ணார். பஞ்ச காலத்திலையும் விதைச்சது 100 மடங்கு. ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை போல பஞ்ச காலத்திலையும் ஈசாக்குடைய விவசாயம் காணப்பட்டது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக, நீர் பாய்ச்சியே 100% எடுக்க முடியாத சூழ்நிலை வர்றப்போ பஞ்ச காலத்தில் 100 மடங்குனா கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் என்று கர்த்தர் நடத்தணும். ரெண்டாவது, கர்த்தரால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஈசாக்கை போல கர்த்தர் ஈத்தனா அவர் சொல்கிற இடத்துல இருந்து, சொல்லாத இடத்துக்கு போகாமல் சொல்கிற இடத்துல இருந்து சொல்கிறபடி நடந்தால் அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். அங்கே போகாதங்க ஏறு, நான் உன்னோட இருப்பேனார். அந்த இடத்துல அவன் சும்மா இருக்கலை, மெய்க்கிற தொழிலை விட்டுட்டு விவசாயத்துக்கு போனார். உடனே அந்த காலத்தில் பஞ்சகாலமாக இருந்தால் விதைச்சாரு, 100 மடங்கு பலன் கிடைச்சது. கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே. ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நீர் பாய்ச்சுவதனால அல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பதினால. ஒரு பக்கம் நீர் பாய்ச்சுற தோட்டம் தண்ணீர் பாய்க்கப்பட்டாலும் அது கர்த்தரை ஆசீர்வதிக்கிற காரம் இருந்தால் தான் அந்த நீர் பாய்ச்சினாலும் அந்த தோட்டம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். ஆனால் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது பஞ்சகாலம் கூட ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வயல் நிலமாக மாறிடுச்சு. அதனால் இன்னைக்கு நாம் தியானிக்கிற வேத பகுதி, நம்ம ஒரு ஆசீர்வதிக்கிற தோட்டமாக இருக்கணும்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கணும்னா கர்த்தர் நம்ம நடத்தணும். ஈசாக்கை கர்த்தர் நடத்தினார், ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். ஆனால் லோத்தோ தன்னையே நடத்தினான். அதனால தான் அவனுடைய முடிவு பரிதாபமாக போயிடுச்சு. சோதம் குமாராவுக்கு போயிடுச்சு. அவனோட சந்ததி காக்கப்படாமல் அவனோட வேற முறைகேடான ஒரு சந்ததிக்கு அவன் முறைகேடாக நடந்ததுனால அவனுடைய சந்ததி முறைகேடாக போயிடுச்சு. ஆபிரகாமுடைய ஜெபத்தை பாருங்கள், நேர்வழியாக என்னை நடத்தும் கேட்டார்.
அதனால அது நேரு வழி, நேர்மையான வழி, நீதியின் பாதை, ஜீவ பாதை. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை மகிமைப்படுத்த ஒன்றாக சாட்சியாக இருக்கிறது. இது கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய நடத்துதல் எப்படி, அது கர்த்தருடைய நடத்துதலை அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் யாரை நடத்துவார்? இன்னைக்கு பஞ்சகாலம் வருது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனார், ஆனால் ஈசாக்கை எகிப்துக்கு போகாதனர். அங்கே போய் அவர் சந்தித்த சில சிரமங்கள்னால ஈத்தியர் தெய்வ பயமற்ற இடம், அதனால தான் அங்கே வேண்டானார். ஈசாக்கு அது கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் கூட இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். தேசமே அவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறிச்சு. கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவர் நம்மளோட பேசுவார். இங்கே போ, இங்கே வா, இதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லுவார். யாருக்கு? அவர்கிட்ட கேட்கணும். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் பேசுகிறான்னா, ஈசாக்கு பயபக்தி இருக்கிறவன், ஜெபிக்கிறவன், தேவனுடைய ஆலோசனை பெறுகிறவன். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, ஒரு நாளும் கர்த்தருடைய நடத்துதலுக்கு நேராக நீர் என்னை நடத்த ஆண்டவர். வேலைக்கு போயிருக்கிறேன், தொழிலுக்கு போயிடுறேன், பிள்ளைகளை படிப்பு காரியமாக, ஊழிய காரியம் எதுவானா நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் நடத்தும் போது சில தாமதம் இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தாமதமே சில நன்மை, சில ஆசீர்வாதங்களை கொண்டுட்டு வரும். அவசரப்பட்டதுனால நம்ம சரியாக செய்வதோ, தாமதிக்கிறதுனால சரியில்லை, அப்படி இல்லை. அவசரப்பட்டாலும் தாமதிச்ச கர்த்தர் நடத்துதல் இருக்கும்போது கர்த்தர் காரியத்தை நடத்துவார். அதனால் முதலாவது, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்போ இருக்கும் அப்படின்னா, ஆணுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நடத்துதலும் படியே அவர் நடத்துகிற விதங்களில் நம்ம நடப்போமானா. எரேமியாவில் காலையில் ஒரு வசனம் இருந்தது 10. அது சொல்கிறாரு, அங்கே மனிதனுடைய நடைகள் அவன் நடப்பதில் இல்லைங்கிறார், அவனை நடத்துகிற தேவனால தான் ஆகுங்கிறார். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதை மட்டும் அடையாளம் காமிக்கிறேன். எரேமியா 10 பாரு, 2வது வசனம் பாரு, 3வது பாரு. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை என்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, என்னை தண்டியும். அது மாத்திரம்தான். நல்லா படி அந்த வசனத்தை திரும்ப. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். ஆமா, இந்த 2 என்னன்னா 22 சேர்த்துப்படி. இதோ யூதாவின் பட்டணங்களை பாலும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும் வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். ஆமா, இதெல்லாம் என்ன சொல்றாரு? இந்த மனுஷனுடைய வழிகளை நடக்கிறதுனால அவன் நடத்துகிற தேவனால தான் ஆகுது. அவனை புரிஞ்சுக்கிடுச்சு. நம்மளால நடக்கிறதுனால இல்லை, நம்ம நடக்கிற வழிகளிலே இல்லை, நடத்துகிற தேவனால தான். நம்ம எந்த வழியில் நடக்கணும்னு சொல்லி நடத்துகிறாரே, அவர் நடத்துகிற தேவனாலே அவர் நடத்துகிற வழிகளில் தான் இருக்குது. அதாவது பிரோஜனமாக இருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலங்கிறார். ஏசாயா 48:17 பாரு. இந்த ஒரு வார்த்தையை அழுத்தம் கொடுப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே. உபாமா 2:7 இந்த 40 வருஷமா அந்த வனாந்தரத்தில் நடத்தினார். அவர் நடத்துதல்ல, 40 வருஷம் நடத்துகிற பாதையில் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமாம், இந்த 40 வருஷமும் இந்த வனாந்தரத்தை நடந்து வர்றது அவருக்கு தெரியும். ஆனால் 40 வருஷம் உனக்கு ஒன்றும் குறையில்லை, நடத்துகிற தேவன் இருந்ததுனால.
அப்போ யார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்? கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் அவன் தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூட்டம். ரெண்டாவது ஒரு வசனத்தை பார்ப்போம். என்னாமம் 24:1 இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வந்த பேழையாம் கண்களை கர்த்தர் திறக்கும் போது அந்த பாளையம் முழுதும் இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தின் கூடாரங்களும் கிட்டத்தட்ட லட்சம் கூடாரங்கள் போடப்பட்டிருக்குது. அந்த கூடாரங்களை பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்குது. யாக்கோபே கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசிக்கிறீங்க. என்னாம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி அந்த 5-6 படி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் எப்படி காய்க்கிறாரு? அவன் கூடாரமும் வாசத்தில் அவ்வளோ அழகாக இருக்குதான், அலங்காரமாக இருக்குதான். வாசிப்போம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அடுத்து ஆண்டவருடைய தோட்டம் எப்படி தோட்டம்? அலங்காரமாக இருக்குதான். அலங்காரம்னா அதில் என்னென்ன மரங்கள் இருக்குது? சகல விதமான ஆசீர்வாதங்களும் நிரம்பின தோட்டம். கர்த்தர் நடத்தும் போது அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அடுத்து அவனை கர்த்தர் சகல விதமான ஆசீர்வாதங்கள் நிரம்பினவனாக காண்பிக்கிறார். நதியோரத்தில் தோட்டம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், பரவி பாயிற ஆறு, கேதுரு மரங்கள், இதெல்லாம் சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த தோட்டமாக இருப்பான். அந்த சபிக்க வந்த அந்த பீலையாம் கண்களை திறக்கும் போது இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதம் தேவனால் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. அவ்வளவு செழுமையாக கொழுமையாக அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குரிய தோட்டமாக இருந்தது. அதாவது சொன்னேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ரெண்டாவது ஆசீர்வாதம் நிறைந்த தோட்டம். மூன்றாவது பார்ப்போம், ஏதேன் தோட்டம். ஆதியாகமம் 3:8-9 தேவன் உலாவுகிற தோட்டம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தோட்டம். வாசிக்கும். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அங்கே சொல்றாரு, மூணாவது தேவன் உலாவுகிற இடம். இது ஏதேன் அப்படின்னா தேவனுடைய சபை அடையாளம். தேவன் வாசம் பண்ணுகிறது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, பரலோகத்தின் நிழலாக இருக்கிறது. தேவன் உலாவுகிற இடம், தேவன் சத்தம் கேட்கிற தோட்டம். மூன்றாவது தோட்டம் தேவன் வாசம் பண்ணுகிற திருச்சபையாகிய தோட்டம், கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கிறவன் நீர்ப்பாய்ச்சல் தோட்டம். ரெண்டாவது எதிராளி கண்கள் பார்க்குறான், சபிக்க வந்தவன் பார்க்குறவன் கண்களில் சகல ஆசீர்வாதம் நிறைந்த தோட்டம். மூன்றாவது தேவன் உலாவுகிற, தேவன் பேசுகிற இடமாகிய சபையாகிய தோட்டம். தேவனுடைய பிள்ளை அதாவது நடத்துதலுக்கு இருக்கிறவனுக்கு ஆசீர்வாத நிறைவான எதிராளியை பார்க்குறான், சபிக்க வந்தவன் பார்க்குறான், ஆசீர்வாதம் நிறைந்த தோட்டம். காரணம் என்னன்னா கர்த்தரை உலாவுகிறாராம், கர்த்தர் பேசுகிறாராம். திருச்சபையாகிய தோட்டம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஆசீர்வாதம் நிறைந்த தோட்டம், கர்த்தர் பேசுகிற தோட்டம், கர்த்தர் உலாவுகிற தோட்டம். அடுத்து ஒரு தோட்டத்தை உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறேன். யோவான் 15:1 திராட்சை தோட்டம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் சொல்றாரு, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பிதா. இயேசு திராட்சை செடி, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர். இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார். இந்த தோட்டத்தில்
பலன் கொடுக்கிற திராட்சை செடியை இயேசு இருக்கிறார். இயேசு சொல்றார், இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் பிதா, அந்த தோட்டத்தில் நான் திராட்சை செடியாக இருக்கிறேன். முகக்கலை உண்டு பண்ண, நல்ல மருந்தாக, ஆரோக்கியமாக, ருசியுள்ள ரசம், பிந்தின ரசம், மகிமையுள்ள ரசம் தரக்கூடிய திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவர். நம்முடைய முழு மனுக்குலத்திற்காகவும் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை ஊற்றி கொடுக்க, தன் ஜீவனை அர்ப்பணிக்க பிதாவின் தோட்டத்தில் குமாரனாகிய இயேசு திராட்சை செடியாக முழுவருக்கும், நம்ம எல்லாருக்கும் அவர் தன் ஜீவனை கொடுக்கிற, தன் ஜீவனை காக்கிற, ஜீவனுக்கு மருந்தாக இந்த அப்பத்தை இந்த ரசத்தையும் குடிக்கிற, ஜீவன் உண்டாகிற ரசம், நம்மை மகிழ்ச்சியாக்குற ரசம் உள்ள தோட்டம் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் தோட்டம். கடைசியில் இது கெத்செமனேயின் தோட்டம். நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரவு பகலும் மத்தேயு 26:36 சீசர்களோடு சேர்ந்து பிதாவின் வலது பாரிசத்தில் அன்றைக்கு கெத்செமனே ஜெபித்த இயேசு கிறிஸ்து, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிற இயேசு மரிப்பதற்கு முன்னதாக தன்னை ஆயத்தப்படுத்த கெத்செமனேக்கு வந்தார். இந்த தோட்டத்தில் எப்பொழுது ஆசீர்வாதத்துக்கு மூல காரணர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் சரீரத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் ஊற்றி கொடுக்க ஆயத்தமாக்கப்பட்ட தோட்டம். வாசிமா 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, கெத்செமனேயிலே பிதாவின் சித்தத்தின்படி சபையாகி அந்த தோட்டத்தை, அந்த தோட்டத்தில் ஜனங்களுக்காக இந்த பூமியில் ஒரு சபையாய மனவாட்டியை ஆயத்தப்படுத்த, மனுக்குலத்தை மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில் இரட்சகராக ரட்சிப்பை தருமடி முழு மனுக்குலத்தின் பாவ மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, மீட்பராக கெத்செமனேயிலே தன்னை ஆயத்தப்படுத்தினார். சிலுவையில் மரிப்பதற்கு, நம்ம எல்லாருக்காக நமது பாவங்களை சுமக்கிற கிருபாதர வழியாக, பாவ நிவாரண வழியாக தன்னை அர்ப்பணிப்பதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட தோட்டம் தான் கெத்செமனேயின் தோட்டம். மேலே சொல்லப்பட்ட அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஆசீர்வாதம் நிறைஞ்ச தோட்டம், தேவன் பேசுகிற தோட்டம், உலாவுகிற தோட்டம், திராட்சை ரசமாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்த தோட்டம், கொடுத்த தோட்டக்காரர் கடைசியில் கெத்செமனேயிலே தன்னை அர்ப்பணித்து தன் குமாரனை கொடுத்து முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றின தோட்டம். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தோட்டமாகிய சபைக்குள்ள வாசமாய் இருக்கிறவன் வாழ்க்கையில் ரட்சிப்பை தொடங்கி பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே ஐக்கியப்படவும், ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சபையில் உலாவுகிற தேவனோடு கூட சம்பாசித்து சகல ஆசீர்வாதங்களை நிறைகிற ஒரு தோட்டம் தான் நீர்ப்பாய்ச்சலான் தோட்டம். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்ம வைத்திருக்கிறாரு. நீங்கள் அது பூமியில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போல இருக்கிறோன்னா, நமக்காக கல்வாரி சிலுவையில் அர்ப்பணிக்க ஆயத்தமாக்கப்பட்ட அந்த கெத்செமனேயில் தன்னை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவாகிய அந்த திராட்சை செடி நமக்காக இரத்த சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தோட்டத்துக்கு சொந்தக்காரர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து ஒவ்வொரு வாரமும் அப்படி வார்த்தையை கொடுத்து நம்மோடு கூட உலாவுகிற கர்த்தர்
ஒரு ஆசீர்வாத நிறைவுகளை வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த பூமியில் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் தெரியணும், நம்ம ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தோட்டமாக அந்த பூமியில் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இன்றைக்கே அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் பிதாவாகிய தேவனை நோக்கி அந்த தோட்டத்திற்குள்ளே எங்களை கொண்டு வந்து சேர்க்கிற சபைக்கு தலைவராக இருக்கிற இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை எனக்கு தந்த பிதாவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டு ஜெபிப்பீர்களானார் அந்த ரட்சிப்பை தொடங்கி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய உலாவுகிற இடமாகிய சபைக்கு வருவீர்களானால் ஆசீர்வாத நிறைவான தோட்டத்துக்களை வாசம் பண்ணுவீர்கள். இந்த உலகத்திற்கு நீங்களும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல காட்சி அளிப்பீர்கள். வற்றாத நீரூற்றைப் போல பலருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கத்தரி சொத்து வலுவல்லமை கத்திரி பரிசுத்தரங்க என் ஆத்துமாவை கத்து செய்த சகல உபகாரமாக திராகி இயேசு கிருபை பிதாவை தேவன் அன்பு பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் காப்பதாக திராசிரியர் காக்கடவர் தன் முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கிடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.